அபுதாபியில் வெறும் 50 லட்சத்தில் வீடு. நானோ பிரைம் ப்ராப்பர்ட்டிஸ் அபுதாபி. இந்த பொதுக்குழுவை பொறுத்தளவில் அவருடைய அந்த உரை கிட்டத்தட்ட 1 மணி நேரத்திற்கு மேலாக அவர் பேசியிருக்கிறாரு. திரு ஓபிஎஸ் அவர்கள் டெல்லி சென்று அமித்ஷாவை சந்தித்ததற்கு பிறகான இந்த பொதுக்குழு செயற்குழு என்பதால் அவர்களை பற்றிய விமர்சனம் இடம்பெறவில்லை. அது குறிப்பிடத்தக்கது. அண்டர்லைன் போட்டு 96 சட்டப்பேரவை தொகுதிகளில் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும் சக்திகளாக திரு ஓபிஎஸ், திருமதி சசிகலா, டிடிவி தினகரனுடைய ஆதரவு வாக்குகள் இருக்கிறதுங்கிற தகவல் அங்கே போனது. ஸோ அதனால தான் திரு ஓபிஎஸ்ஸை அமித்ஷா அழைத்து பேசினார். ஒரு 8-9% வாக்குகள் டெல்டா மாவட்டம், தென் மாவட்டங்களில் இருக்குது. இப்போ புதுசாக தாவேக்க போன திரு செங்கோட்டையனுக்கு ஒரு 1% வச்சுங்க கொங்கு மண்டலத்தில். அப்போ இந்த பாதிப்பை சரிப்படுத்துவதற்கு இந்த இணைப்பு என்பது சாத்தியப்பட்டால் தான் முடியும் அப்படிங்கிற எண்ணமும் உணர்வும் மத்திய பாஜகவுக்கு இருக்குது. இன்னொரு விஷயமும் என்னென்னா, கடந்த 2 நாட்களாக தமிழக வெற்றி கழகத்தை கூட இந்த அணிக்கு கொண்டு வந்துடுவாங்க. திரு விஜயுடைய தமிழக வெற்றி கழகத்துக்கு இந்த அணிக்கு என்டிஏ அணிக்கு கொண்டு வருவதற்கு கூட பேச்சுவார்த்தை நடக்குது. இப்போ காங்கிரஸில் ஒரு பிரிவு பேசி 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றி. வணக்கம் ஆகாயம் நண்பர்களே. அதிமுக கூட்டணி அடுத்த தேர்தலில் 210 இடங்களை வெல்லுமா? எடப்பாடி பழனிசாமி கூறுவது உண்மையாகுமா? பிரிந்தவர் ஒன்று கூடுவார்களா? இதை பற்றி பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு துரை கருணா இங்கு வந்திருக்கிறார். வணக்கம் திரு துரை கருணா. வணக்கம் சார். அதிமுக அடுத்த தேர்தல், அதிமுக கூட்டணி அடுத்த தேர்தல் 210 இடங்களை வென்று ஆட்சி அமைக்குமா? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிகுந்த நம்பிக்கையோடும், எதிர்பார்ப்போடும், ஆசையோடும், கனவுகளோடும் இந்த விஷயத்தை இந்த பொதுக்குழுவில் தெரிவிச்சிருக்கிறாரு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் 2 கோடிக்கும் மேற்பட்ட உறுப்பினர்களுக்கு நாங்கள் உறுப்பினர் அட்டை கொடுத்துருக்கோம். நாடாளுமன்ற தேர்தலில் யார் பிரதமர் என்பதை முன்னிறுத்தி நடைபெற்றதால் அப்போ அவங்க ஓட்டு போடலை, இப்போ முழுக்க ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த கருத்தை வெளியிட்டிருக்கிறார். இந்த 2 கோடின்னு வச்சுப்போம். 2 கோடி பேர், 2 கோடி உறுப்பினர்கள், அடையாள அட்டை, கட்சியினுடைய அடையாள அட்டை வைத்திருக்கிற 2 கோடி உறுப்பினர்கள். இந்த ஒவ்வொரு உறுப்பினர் வீட்டிலையும் ஒரு ஓட்டாவது இருக்கும்ல. கணவனோ மனைவியோ, அப்பாவோ அம்மாவோ, அண்ணனோ தம்பியோ, யாராவது ஒரு குடும்பத்தில் ஒரு ஓட்டு. 2 + 2 4 கோடி. இந்த 4 கோடி வாக்குகள் 2026 தேர்தலில் இரட்டை இலைக்கு விழுகுமே என்றால் 210 234 தொகுதிகளிலும் வெற்றி பெறுவதற்கு கூடுதல் வாய்ப்பு இருக்கிறதா நான் பார்க்குறேன். ஆட்சி மாற்றத்தை விரும்புகிற மக்களும் பொதுமக்களும் ஒரு 2%, 5% அது ஒரு 50 லட்சம் ஆயிரும். அப்புறம் 4.5 கோடி ஆயிரும். மொத்த வாக்காளர்கள் 6.5 கோடி. இல்லை நான் இது என்ன சரியான கணக்கு தானே? சரியான புரிதலோடு இதை நான் சொல்கிறேன். ஒவ்வொரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் உறுப்பினர் அட்டை வைத்திருக்கிற ஒவ்வொருவரும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைக்க வேண்டும், திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் என்கிற எண்ணமும் உணர்வும் இருக்கும்ல. அந்த தீவிரத்தன்மையோடு வருகிற பொழுது அவர்கள் நிச்சயமாக வாக்குச்சாவடிக்கு வாக்களிப்பார்கள். அதனால தான் சொல்கிறாரு, யானைக்கு எப்படி தும்பிக்கை அது முக்கியமோ அது மாதிரி நமக்கு நம்பிக்கை முக்கியம், எனவே நம்பி பயணிப்போம் என்று. இந்த பொதுக்குழுவை பொறுத்தளவில் அவருடைய அந்த உரை கிட்டத்தட்ட 1 மணி நேரத்திற்கு மேலாக அவர் பேசியிருக்கிறாரு. அதில் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் நடைபெற்ற விஷயங்கள், அவங்க ஆட்சியில் இருக்கிற போது இல்லாத போதும் அவர்களுடைய செயல்பாடுகள், மக்களுக்கு எதிரான அணுகுமுறைகள்னு ஒரு சாப்டர் கொண்டு போயிட்டார். இந்த அனைத்து இந்திய அதிமுக ஆட்சியில் மக்களுக்காக என்னவெல்லாம் செய்தோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு போயிட்டார். இதை ஏன் நான் சொல்கிறேன்னா, தேர்தல் பிரச்சாரத்துக்கு உங்களுக்கு பயன்படும், நீங்கள் போய் பிரச்சாரம் பண்ணுங்கள், நாம் தான் வெற்றி உறுதி அப்படிங்கிற தகவலுக்காக இதை கொண்டு போயிருக்கிறார். இதில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது, அதுவரையிலும் கடந்த வாரம் வரையிலும் திரு ஓபிஎஸ், திருமதி சசிகலா, திரு டிடிவி தினகரனுக்கு எதிரான கடுமையான விமர்சனங்கள் பொதுவெளிகளில் இருந்தது. திரு எடப்பாடி பழனிசாமி உட்பட பலருமே, கட்சியினுடைய நிர்வாகிகளும் அடுத்தடுத்த நிலையில் இருந்தவர்கள். ஆனால் இந்த செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தில் அது தொடர்பாக எதுவுமே இல்லை. ஆனால் துரோகிகள் வார்த்தை பயன்படுத்த மறைமுகமாக திரு KP முனுசாமி, திரு சிவி சண்முகம்,
இவர்கள் வந்து அந்த எதிரிகளை வீழ்த்ததை விட துரோகிகளிட்டு நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. மேலோட்ட தேர்தல்களில் வீழ்ந்ததுக்கு காரணம் 2021 அந்த விஷயத்தெல்லாம் அது பதிவு பண்ணாங்க. அது மேலோட்டமாக நான் சொல்றேன், தனிப்பட்ட முறையில் என்ன சொல்ல வரீங்க இது அப்படின்னா? அதனால திரு ஓபிஎஸ் அவர்கள் டெல்லி சென்று அமித்ஷாவை சந்தித்ததற்கு பிறகான இந்த பொதுக்குழு செயற்குழு என்பதால் அவர்களை பற்றிய விமர்சனம் இடம்பெறவில்லை. அது குறிப்பிடத்தக்கது, அண்டர்லைன் போட்டுங்க. அதாவது ஓபிஎஸ் போய் அமித்ஷா பார்த்தாரு. ஆமா, பார்த்துட்டு சில தகவல்லாம் சொன்னாரு. சேராட்டி படுதோல்வி அடைஞ்சிடும் அதிமுக. ஆமா, சேர்ந்தாலும் திமுக தான் ஆட்சிக்கு வரும் அப்படின்னு சொன்னதா தான் தகவல். அது எடப்பாடி பழனிசாமி இறங்கி வந்திருக்கிறாரா, இல்ல இப்போதைக்கு விமர்சனம் பண்ண வேண்டாம் நிலைப்பாட்டில் மட்டும் இருக்கிறாரா? இல்ல, இந்த செயற்குழு பொதுக்குழுவை பொறுத்தளவில் அந்த நிலைப்பாடு திரும்ப இந்த மாத இறுதிக்குள் 12-13 வர்றதா இருந்தது. இப்போ அது இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கு. திரு அமித்ஷா சொல்றீங்க அஃபிஷியலாகவே இந்த மாத இறுதி அல்லது ஜனவரி முதல் வாரத்தில் திரு அமித்ஷா வருகிற பொழுது என்னடா இருக்கும் அப்படின்னு. திரு ஓபிஎஸ் அவர்களை பொறுத்தளவு என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த 2021 கட்சியினுடைய அடிப்படை விதியின் அடிப்படையில் 2021 டிசம்பரில் நடந்ததில் அது 2026 டிசம்பர் வரைக்கும் இருக்குது. எனவே அந்த அடிப்படையில் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் என்கிற நிலைப்பாடு இந்த டிசம்பர் வரைக்கும் இருக்கிறதுனால இந்த ஒருங்கிணைப்பை இந்த அடிப்படையில் வச்சா சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து சொல்லியிருக்கிறார். அப்படி ஒருங்கிணைப்பு வருகிற பொழுது என்னோடு பயணித்தவர்கள் மாநில, மாவட்ட, நகர, ஒன்றிய, பேரூர், கிளை நிர்வாகிகள் என்று பல்லாயிரக்கணக்கில் என்னோடு இந்த உரிமை மீட்புக்குழு இப்போ கழகமாக மாறி இருக்கு. இதில் பயணிக்கிறவர்களையும் 89 நம்ம அடிக்கடி பேசியிருந்தோம். மரியாதைக்குரிய அம்மா ஜானகி அம்மையார், ஜெயலலிதா அம்மையார் இவங்க 2 பேரும் இந்த ஜே அணி ஜா அணி இணைப்பின் பொழுது எந்த அணுகுமுறை என்ன நடைமுறை கடைப்பிடிக்கப்பட்டதோ அந்த அடிப்படையில் இந்த இணைப்பு நடந்தால்தான் இந்த ஒருங்கிணைப்பு உண்மையான ஒருங்கிணைப்பாக இருக்கும். அனைவரும் ஒன்றிணைந்து பாடுபட்டு திமுகவை களத்தில் வீழ்த்த முடியும் என்கிற கருத்தையும் சொல்லியிருக்கிறார். இதையும் தாண்டி திரு அமித்ஷா அவர்களுக்கு மத்திய உளவுத்துறையிலிருந்து சில தகவல்கள் போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே டெல்லியில் இருக்கிற நண்பர்கள் வட்டாரத்திலே சொல்கிறாங்க. குறைந்தபட்சம் 8.5லேருந்து 9% வாக்குகள், இன்னும் துல்லியமாக சொல்லப்போனால் 16 நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 96 சட்டப்பேரவை தொகுதிகளில் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும் சக்திகளாக திரு ஓபிஎஸ், திருமதி சசிகலா, டிடிவி தினகரனுடைய ஆதரவு வாக்குகள் இருக்கிறதுங்கிற தகவல் அங்கே போனது. ஸோ அதனால தான் திரு ஓபிஎஸ்ஸை அமித்ஷா அழைத்து பேசினார் அங்கு தான். அப்போது ஏதாவது இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சி அதிகாரத்திலிருந்து அகற்ற வேண்டும் என்கிற எண்ணமும் உணர்வும் பாரதிய ஜனதா கட்சிக்கு உண்மையிலேயே இருக்கும் என்றால் இந்த ஒருங்கிணைப்பை சாத்தியப்படுத்துவதற்கு முயற்சிப்பார்கள். திரு எடப்பாடியினுடைய பிடிவாதம் தொடருமே என்றால் என்ன விதமான நடவடிக்கை எடுக்க போகிறாளுங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனால் அமித்ஷா ரொம்ப அமைதி காத்தார், எதுவுமே செய்யறதுக்கான நிலைமையில் இல்லை. எடப்பாடியோடைய தனிப்பட்ட விருப்பங்களில் முடிவுகளில் தலையிட விரும்பவில்லைங்கிற மாதிரி அமித்ஷா இருந்தாரா இல்லையா? நிச்சயமாக. நீங்கள் அவர் டெல்லியில் போய் ஏப்ரலில் உடன்பாடு போட்டுட்டு திரு எடப்பாடி வந்த உடனே இங்கே ஒரு வார காலத்திலே வந்து அந்த பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்திட்டு போகிற பொழுது இந்த அதிமுக ஒன்றிணைவது தொடர்பாக கேள்விக்கு அவர் அதை தான் சொன்னார். இது உட்கட்சி விவகாரம், அதில் தலையிட விரும்பவில்லை என்று. அது கடந்து போனார், அதில் மாற்று கருத்தே இல்லை. நம்முடைய பார்வை என்னென்னா, 2017 நடந்தது உட்கட்சி விவகாரம் தானே. திரு ஓபிஎஸ் இபிஎஸ்க்கு இடையே ஒரு ஒரு உடன்பாட்டை கொண்டு வந்ததில் அவருடைய பங்களிப்பு, மத்திய பாஜக குறிப்பாக அமித்ஷா அவருடைய பங்களிப்பு இருந்ததை நம்ம பார்த்தோம். அதனால தான் அந்த 11 எம்எல்ஏக்களுடைய ஆதரவு திரு எடப்பாடிக்கு கிடைத்ததால் தான் 4 ஆண்டுகள் ஒரு முதலமைச்சராக தொடர முடிகிறது. இந்த உதவி செய்த பாரதிய ஜனதா கட்சிக்கு நான் என்றும் நன்றியுடையவனாக இருப்பேன் அப்படின்னு கூட ஒரு பதிவை சொல்லியிருந்தார். 2024 இடைக்காலமாக அந்த நன்றியை ஒத்தி வச்சுட்டார், அதை நம்ம கடந்து போயிடுவோம். இப்போ நன்றியுடையவனாக இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஆக வெற்றி முக்கியம். நம்ம பல பதிவுகளில் பேசியிருக்கோம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றி முக்கியம். அந்த வெற்றி என்பது ஆட்சி அதிகாரத்திற்கு வரக்கூடிய வெற்றியாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட வெற்றியை ஈட்டுவதற்கு வலிமை, இப்போ ஒரு மார்ஜின் சொன்னாங்க, இவங்க ஒரு 22, அவங்க ஒரு 19, என்டிஏவுக்கு 19, இவங்க ஒரு 22, 41% இருக்குது. பொதுமக்களுடைய வாக்கு இருந்தால் போதும். சிறிய கட்சிகள் இந்த ஒரு மாதத்திலேயே கூட்டணி, அந்த கூட்டணி கட்சிகள்லாம் வருகிற பொழுது எளிதாக நாம் வெற்றி பெற்று தனித்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் அழுத்தமாகவே சொல்லியிருக்கிறார். அப்போ கிட்டத்தட்ட 47-48% திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்குது.
இதை தாண்டி கமல் ஒரு 2.5% வந்து சேர்ந்திருக்கிறார். இப்போ குறைந்தபட்சம் ஒரு 10% வாக்குகளாவது இந்த நாடாளுமன்ற தேர்தலில் என்டிஏ அதிமுக பெற்ற வாக்குகள் சதவீதத்தை விடவும் ஒரு 8-10% வாக்குகள் அதிகமாக கிடைத்தால் மட்டுமே வெற்றி சாத்தியம். ஆனால் அது சாத்தியமா? முக்கியமாக நீங்கள் சொன்னீங்க ஒரு நம்பிக்கை இருக்கிறது, இவர்களை சேர்த்து கொள்வார், கூட்டணியிலாவது வைத்துக் கொள்வார் அப்படின்னு. அந்த அறிகுறிகள் எடப்பாடியோடைய பேச்சில் தெரிஞ்சதா உங்களுக்கு? துளி கூட வெளிப்படுத்தலை. அவர் ரொம்ப ஜாக்கிரதையாகவே பேசினார். நீங்கள் 2 விஷயம் சொன்னீங்க. ஒன்று, அவர் கடந்த கூட்டங்களில் பேசுவது போல பெயரை குறிப்பிட்டு யாரையும் அவர்கள் விமர்சனம் செய்யவில்லை. ஆகையால் ஏதோ நம்பிக்கை இருக்கிற மாதிரி நீங்கள் சொன்னீங்க. ஆனால் அவருடைய மொழி மூலமாக பார்க்கும் பொழுது ஓபிஎஸ்சியோ இல்லை டிடிவியோ அணியில் சேர்த்துக் கொள்வதோ இல்லை சசிகலாவை கட்சியில் சேர்த்துக் கொள்வதோ வாய்ப்பில்லை அப்படி நினைக்கிறீங்களா இல்லையா? இல்லை, அந்த ஜாக்கிரதை உணர்வு எச்சரிக்கையோடு பேசியிருக்கிறார். ஆனால் இவர்கள் பொது வெளிகளில் கூட்டங்களில் அவர் பேசிய விதத்திற்கும் இங்கே அதிகாரபூர்வமாக செயற்குழு பொதுக்குழுவில் பேசிய பேச்சிற்கும் நிறைய மாறுபாடுகள் இருக்கிறது. என்ன மாறுபாடு? இந்த எச்சரிக்கையோடு என்ன எச்சரிக்கை இருக்கு? அதுதான் சொல்கிறேன். துரோகம், திமுக பி டீமு, தலைமை கழகத்தை உடைச்சாங்க, இவங்கெல்லாம் எப்படி சேர்க்கறது, காலம் கடந்து போச்சு, இறங்கி வந்துட்டு ரோட்டில் போகிற வரவெல்லாம் பார்க்கணுமா பேசணுமா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பேசிகிட்டு இருந்தார்ல. அந்த நிலைப்பாட்டிலேருந்து மாறி ஒரு பக்குவப்பட்டவர் போல அவருடைய உரை இருந்தது. அதனால தான் சொன்னேன், அமித்ஷா அவர்களுடைய உத்தரவுக்கு இணங்க இதில் கடுமையான விமர்சனங்களை யாரும் முன்வைக்க வேண்டாம் என்று கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மற்றவர்களும், ஏன்னா நீங்கள் ஆர்பி உதயகுமார் ஆகட்டும், கேபி முனுசாமி ஆகட்டும், ஜெயக்குமார் ஆகட்டும், அவங்களாம் கடுமையாகவே கடந்த பல பொதுக்கூட்டங்களில் ஊடகவியலாளர் சந்திப்புகளெல்லாம் பேசியிருக்காங்க. ஸோ அந்த அணுகுமுறை இதில் இல்லைங்கிற பொழுது ஏதோ ஒரு பாசிட்டிவான அம்சம் வருமோ? என்ன பாசிட்டிவ்? அமித்ஷா வந்ததுக்கு பிறகு யாருக்கு பாசிட்டிவ் இது? திரு ஓபிஎஸ் அவர்கள் விலகி சென்றவர்கள், விலக்கி வைக்கப்பட்டவர்களை மீண்டும் அரவணைப்பதற்கான அல்லது இவர்கள் இணைப்பதற்கான ஒரு விஷயத்தை திரு அமித்ஷா எடுப்பாரோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஒரு நம்பிக்கை. இன்னும் பார்ப்போம். நான் 5ஆம் தேதி வரைக்கும் 15ஆம் தேதி வரைக்கும் பார்ப்போம். 15ஆம் தேதி திரு ஓபிஎஸ் அவர்கள் ஒரு கெடு விதிச்சிருக்கிறார். அந்த கெடுவில் என்ன சொல்லியிருக்கிறாரு? என்னை துரோக செயலுக்கு, பாவ செயலுக்கு ஆட்படுத்தி விடாதீர்கள். எல்லாரும் செஞ்சிருவாரு. பாவ செயலுக்கு என்ன செஞ்சிருவாரு. ஆமா, என்ன தள்ளாதீங்க, பாவம் செஞ்சிருவேன், துரோகம் செஞ்சிருவேன். ஆமா, ஓபிஎஸ் சொல்றாரு. ஆமா ஆமா ஆமா, துரோகம் செய்ய தூண்டாதீர்கள். ஆமா, சர்வாதிகாரத்தனமாக தன்னிச்சையாக தான் தோன்றித்தனமாக முடிவெடுத்து கட்சியை அழிவு பாதைக்கு கொண்டு செல்வதை தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொன்னார். அதில் இன்னொரு கருத்தை முன்வைச்சாங்க. அந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக உரிமை மீட்பு குழு என்பது இப்போது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் உரிமை கழகம் என்று பெயர் மாற்றம் ஒரு தீர்மானம் கொண்டு வந்தாங்க. அப்போதான் அதை முன்னிறுத்தி தான் ஆர் வைத்தியலிங்கம் பேசுகிற போது நாம் தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்கோம், அந்த போராட்டத்துக்கு தீர்வு கிடைக்கல, மீண்டும் தன் பிடிவாதத்தை தொடர்ந்து இருந்து நாம் இணைப்புக்கு தடையாக திரு எடப்பாடி இருந்தால் நாம் தனிக்கட்சி தொடங்கி 234 தொகுதியிலும் போட்டியிடுவோம் அப்படிங்கிற மாதிரி கருத்தை அவரும் அவருடைய சிஷ்யன் முன்னாள் எம்எல்ஏ ராமச்சந்திரன், குந்தம் ராமச்சந்திரன் அவரும் பேசினார். திரு ஓபிஎஸ் அவர்கள் திரு ராமச்சந்திரனுடைய பேச கோட் பண்ணி தான் இந்த விஷயத்தை சொன்னார். பொதுவெளிகளில் மக்களுடைய எதிர்பார்ப்பு, தொண்டர்களுடைய எண்ணம், உணர்வுக்கு தக்கவாறு தம்பி ராமச்சந்திரன் பேசினார். அந்த நிலைப்பாட்டுக்கு, அப்படி ஒரு பாவ செயலுக்கு என்னை தள்ளிவிடாதீர்கள். சரியா, துரோகம் பாவம் சொல்லி அதையே செய்யணும் ஓபிஎஸ். இது இல்லை இல்லை, ஒரு மனிதனுக்கு தனி மனிதனை விட தனி மனிதனுடைய தன்மானம், தனி மனிதனுடைய விருப்பு வெறுப்புகளை விட ஒரு இயக்கம் முக்கியம். அந்த இயக்கத்திலே பயணிக்கிற தொண்டர்களுடைய அரசியல் எதிர்கால வாழ்வு இருக்குல்ல, அது முக்கியம். எனவே அந்த அடிப்படையில் அவர்கள் விரும்புகிற முடிவை எடுக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தலைமை பொறுப்பில் இருப்பவர் தள்ளப்படுகிறார். சரி, அது செய்யட்டும். அது அவர் தனி கட்சி ஆரம்பிக்கட்டும், இல்லை தனி இயக்கம் ஆரம்பிக்கட்டும், தேர்தலில் போட்டியிடட்டும். அது ஏன் துரோகம் சொல்லி அவருக்கு சொல்லிக்கணும்? இல்லை, காலமெல்லாம் இரட்டை இலைக்கு வாக்களித்தவர்கள், காலமெல்லாம் இந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா அந்த வழியாக பயணித்தவர்கள், அவர்கள் கட்டி காத்த ஒரு இயக்கத்திற்கு எதிரான நிலைப்பாட்டை எடுக்கிற பொழுது அது பாவ செயல் என்று கருதுகிறார். அவருடைய அரசியல் பண்பாடு அந்த மாதிரி தான் செய்ய போறாரு. இப்போ அது 15ஆம் தேதி தான் தெரியும் அவர் என்ன முடிவு எடுக்க போகிறார் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அந்த 15ஆம் தேதிக்குள்ள அது ஓபிஎஸ்ஐ துரோகம் செய்யாமல் பாதுகாக்க வேண்டியது எடப்பாடி. ஆமாம் ஆமாம், அந்த பாவ செயலுக்கு, அந்த துரோக செயலுக்கு அவரை தள்ளாமல் ஒரு சரியான, தெளிவான, உறுதியான, நம்பிக்கையான முடிவை திரு எடப்பாடி எடுப்பார்.
எடுப்பாரா? எடுப்பார் மாதிரி தெரியுதா உங்களுக்கு? பெரிய எடுப்பார் மாதிரி தெரியுது. இல்லை எதையுமே நாம் அடிக்கடி நம்ம சொல்லுவோம்ல, நான் சொல்லுவேன்ல, அரசியலில் எப்போது வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் நடக்கலாம். அரசியல் நிரந்தர நண்பன். எடப்பாடி அந்த சிக்னல் தெரியுதுங்கிறீங்களா? அந்த சிக்னல் தெரியுதா? வெற்றி முக்கியம், அதுதான் அவருக்கு. இப்போ 210 தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும் என்றால் அந்த வெற்றிக்கான வியூகங்களை எப்படி வகுக்க வேண்டும் என்பது ஒரு கட்சியை வழிநடத்துகிற முதன்மை பொறுப்பேற்றிருக்கிற ஒரு தலைவருக்கு தெரியும் தானே. அந்த அடிப்படையில் எது சாத்தியம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை வந்ததுன்னா நிச்சயமாக அதற்கு கூட அவர் உடன்படுவார். உள்ளே வந்தாங்கன்னா தலைமைக்கே வேட்டு வைப்பாங்களே, பயம் இருக்கும்ல? இல்லை, அதெல்லாம் அமர்ந்து பேசினாலே எல்லாம் சரியாக வந்துடுறார். இப்போ கூட இந்த தீர்மானத்தில் அவர்களை கொண்டு வருவதற்கான ஒரு தீர்மானம் இருக்கும். இன்னும் பொதுவெளிகளில் என்ன வந்ததுன்னா திருமதி வி.கே. சசிகலா அவர்களை அவைத்தலைவராக கொண்டு வருவதற்கு கூட தீர்மானம் கொண்டு வருவாங்க அப்படின்லாம் பேசப்பட்டது. ஆனால் எதுவுமே அங்கே இல்லை. ஆனால் ஏதோ ஒன்று பூடகமாக நடைபெறப் போகிறதுங்கிற சமீட்சை இந்த பொதுக்குழு மூலமாக நமக்கு தெரிய வருகிறது. என்ன நடக்குது சொல்லிங்க. ஏன்னா உண்மையை சொல்லப்போனால் திரு ஓபிஎஸ் அமித்ஷாவை போய் பார்த்துட்டு வந்த பிறகு முதலில் வந்த தகவல் என்னென்னா, அமித்ஷா ஒன்றுமே செய்ய மாட்டார், அமைதி காத்தார் அப்படிங்கிற மாதிரி தான் தகவல் வெளிவந்தது. திரு ஓபிஎஸ்க்கு நெருக்கமானவர்கள் சொன்னாங்க. நீங்களும் திரு ஓபிஎஸ் ரொம்ப நெருக்கமானவர் தான். ஆனால் இப்போது உள்ளே எடப்பாடி கொஞ்சம் சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாரு. வெளியே சொல்லாட்டி கூட கட்சியோட நிலவரம் என்ன அப்படின்னு சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரியும் தகவல்கள் வந்துச்சு. இப்போ பொதுக்குழு கூட்டத்தில் அப்புறம் வழக்கமாக பேசுகிற மாதிரி நம்பிக்கையோட உறுதியோட பேசினாலும் கூட கொஞ்சம் அசைஞ்சு கொடுக்குறாரு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லுங்க. உண்மை என்னன்னா, இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, அவருக்கு அந்த நம்பிக்கை, அவருடைய உறுதிப்பாடு கொஞ்சம் தளர்ந்திருக்குன்னு 100% உண்மை. ஏன்னா இதுவரையிலும் முடியவே முடியாது என்று உறுதியோடு இருந்தவர். பார்க்கலாம்யா, அந்த விஷயங்களை எடுத்துகிட்டு போகிற போது பார்க்கலாம், என்ன நாள் இருக்குல்ல, 5 மாதம் 6 மாதம் இருக்குல்ல, பார்க்கலாம் அப்படின்னு. அப்போ முடியாது என்கிற உறுதிப்பாட்டிலிருந்து பார்க்கலாம் என்ற நிலைக்கு வருகிற பொழுது ஒரு மறுசிந்தனைக்கு அவர் வந்திருக்கிறார் அப்படிங்கிறது தான் தகவல். இன்னொன்று, ஒன்றுமே செய்ய முடியாது, கையை விரிச்சிட்டாரு அமித்ஷான்னா அதுக்கு எதுக்கு இவரை கூப்பிடணும்? டெல்லியில் கூப்பிட்டு உட்கார வச்சு கை விரிக்கிறதுக்கா? அது வல்ல பிரச்சனை. நான் சொன்னது தான், ஒரு 8-9% வாக்குகள் டெல்டா மாவட்டம் தென் மாவட்டங்களில் இருக்குது. இப்போ புதுசாக தாவேக்க போன திரு செங்கோட்டையனுக்கு ஒரு 1% வச்சுங்க கொங்கு மண்டலத்தில். அப்போ இந்த பாதிப்பை சரிப்படுத்துவதற்கு இந்த இணைப்பு என்பது சாத்தியப்பட்டால் தான் முடியும் அப்படிங்கிற எண்ணமும் உணர்வும் மத்திய பாஜகவுக்கு இருக்குது. இங்கே இருக்கிற பாஜக சார்பில் போட்டியிட விரும்புபவர்களும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் போட்டியிட விரும்புபவர்களும் இன்றைக்கு இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்களும் பெரும்பான்மையோர் ஒருங்கிணைந்தால் மட்டும்தான் வெற்றி சாத்தியம். பரவலாக எப்பா கட்சி பூரா பிரிஞ்சிருக்குப்பா, 4 பிரிவாக பிரிஞ்சிருக்கு, அப்புறம் எப்படிப்பா ஜெயிக்க முடியும் அப்படின்னு சாதாரண தொண்டன், கிளைக்கழக பேரூர் இருக்கிற கிராமத்தில் இருக்கிறவர்கள் கூட அதை பேச தொடங்கிட்டாங்க. எடப்பாடி தெரியும், இந்த தாக்கம் 100% தெரியும். அதனால் நிச்சயமாக கடைசி நேரத்தில் சொன்னார்ல, 1 மாதத்தில் தேர்தல் அறிவிப்புக்கு 1 மாதத்திற்கு முன்பாகத்தான் யாரோட கூட்டணி என்பதெல்லாம் பேசுகிறோம் அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த 4 மாதங்கள் இருக்கிறது. ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல்லாம் எலெக்ஷன் நடக்க போகுது. இப்போ 4 மாதங்கள் இருக்கிறது. அந்த கூட்டத்தில் கூட 100 நாள் கவுண்ட் டவுன் தொடங்கிருச்சு அப்படின்லாம் சொன்னாங்க. எனவே அந்த நம்பிக்கையை நிறைவேற்றுவதற்கு இந்த அணுகுமுறை சாத்தியமாக இருக்கும் என்பதான் பொதுவெளி பார்வை, மக்களுடைய கருத்தாக்கம், தொண்டர்களுடைய உணர்வாக இருக்கிறது. ஓபிஎஸ் உள்ள கட்சிக்குள்ளே வருவாரா, இல்லை கூட்டணியாக கட்சி ஆரம்பித்து கூட்டணி அமைப்பாரா? இல்லை, தனி கட்சி தொடங்குவது முடியவே முடியாதுன்ட்டார். நான் ஒருபோதும் சொல்லலைனாரு, அதுதான் உண்மையும் கூட. எப்போதுமே அவர் தனி கட்சின்னு சொல்லலை. அந்த நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசிய திரு ராமச்சந்திரன் முன்னாள் எம்எல்ஏவும் திரு வைத்தியலிங்கம் தான் அந்த கருத்தை முன்மொழிந்தார். வைத்தியலிங்கம் இருப்பாரான்னு தெரியல, அவர் தாவிக்க போகிற மாதிரி இருக்குது. அது 1 வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் திமுக போகிறாருன்னு வந்தது. வலைத்தளங்களில் தினமும் நிறைய இது மாதிரியான தகவல்கள் வந்துகிட்டு இருக்கு. ஆனால் அவர் உடல்நல குறைவாக இருக்கிறாரு. அவர் என்ன முடிவெடுக்க போகிறாங்கிறது குறைந்தபட்சம் இந்த டிசம்பர் 15ஆம் தேதிக்கு பிறகுவாது முடிவெடுப்பார்னு நம்ம நம்பலாம். சரி, திரு ஓபிஎஸ் தனி அமைப்பு வச்சுக்கிட்டு அதிமுகவோட கூட்டணி அமைச்சு பாஜக உள்ள அந்த என்டிஏ அணியில் போய் ஒரு 5 சீட்டு 10 சீட்டு கொடுக்குறாங்க, அதை வச்சுட்டு நாம் இருப்போம் அப்படின்னு ஒருபோதும் இந்த முடிவுக்கு ஒப்புக்கொள்ள மாட்டார். ஏன் சொல்கிறேன்னா, என்டிஏவில் வருவதற்கு கூட எடப்பாடி ஒத்துக்கொள்ள மாட்டார்னு சிலர் அவருடைய ஆதரவாளர்கள், தீவிர ஆதரவாளர்கள் சொல்கிறாங்க. அப்படியே கொடுத்தாலும் திரு ஓபிஎஸ் உட்பட அவருடைய ஆதரவாளர்களை தோற்கடிப்பதற்கு எல்லா வேலையும் திரு எடப்பாடி பழனிசாமி செய்வார். ஏன்னா ஒருங்கிணைப்பாளராக இருந்த காலத்திலே 2021 போடி நாயக்கனூர் தொகுதியில் அவரை வீழ்த்துவதற்கு, அவரை தோற்கடிப்பதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் போட்டியிட்ட தங்க தமிழ்ச்செல்வனுக்கு
பணம் கொடுத்துருக்காங்க சார். தென் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு முன்னாள் அமைச்சர்லேருந்து ஒரு கணிசமான தொகை அங்கே போயிருக்கு. அந்த திமுக வேட்பாளருக்கு பணியாற்றிய பூத் ஏஜென்ட் சொன்ன தகவல் தான் இது. எனவே இன்னும் அந்த ஒருங்கிணைப்பு இல்லைங்கிற போது எதிரான மனநிலை அவர்களுக்கு இருக்கும். அதனால் என்டிஏவில் பயணிக்கிறதும் சரியானதாக இருக்காது. உள்ள வரணும், ஒருங்கிணைப்பு தான். அதிமுக உள்ள வரணும், ஒருங்கிணைப்பு. இல்ல அந்த காலத்திலே இணக்கமா இருந்த காலத்தையே தோற்கடிக்க முயற்சி பண்ணா நீங்க சொல்றவங்க இப்ப எனக்கும் கிடையாது, ரொம்ப தொலைவில் இருக்காங்க, துரோகின்னு சொல்றாங்க. உள்ள வந்து கட்சியில இருந்தே ஓபிஎஸ் பயணம் போனான்னா அப்போ தோற்கடிக்க மாட்டாங்களா? இல்லை அந்த நிலைப்பாடு நிச்சயமாக மாறுவதற்கு கூடுதல் காரணங்கள் என்னென்னா, வெற்றிக்கு ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்று அந்த விருப்பம் வருகிற பொழுது இந்த மனமாச்சரியங்கள் கருத்து மாறுபாடுகளை களைந்து ஒவ்வொரு தொகுதியினுடைய வெற்றி முக்கியம் என்று பயணிக்கிற பொழுது அந்த நிலைப்பாடிலிருந்து மாறலாம் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஓபிஎஸ் உள்ள இடம் கொடுத்தாருன்னா அது கட்சியில் பழைய விதத்தில் ஒருங்கிணைப்பாளர் அந்த மாதிரி கொடுப்பாரா, இல்லை ஏதோ ஒரு பொறுப்பில் இருங்க அந்த மாதிரி கொடுக்க வாய்ப்பு இருக்கா? இல்லை, அவர் டிமாண்டுங்கிறது திரு ஓபிஎஸ் அவர்கள் இதே தான், ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர், தேர்தல் ஆணையத்தில் ஏபி ஃபார்மில் சைன் பண்ணோம். அதுதான் அவர் கேட்டிருக்காரு. இந்த தொண்டர்கள் நிர்வாகிகள் மத்தியிலையும் கூட அந்த 89 ஃபார்முலா படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. இப்போ இது தொடர்பாக திரு அமித்ஷா எந்த விதமான முயற்சியை எடுக்க போகிறார், அவருடைய அந்த சமீட்சை என்ன மாதிரி வருது அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த 15ஆம் தேதியே திரு ஓபிஎஸ்னுடைய முடிவு இருக்கும். அந்த முடிவுக்கு பிறகு நம்ம விவாதிப்போம். ஆனால் டிடிவி அணியில் வர வாய்ப்பு இருக்கா? இல்லை, டிடிவி அவருடைய நிலைப்பாடு என்பது இப்போ தாவேக்காவுக்கு போயிடுவார், தாவேக்கா ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கிறான்னு ஒரு கருத்தாக்கம் இருந்தது. அண்மையில் திரு அண்ணாமலை அவர்கள், மாநில பாஜகவினுடைய முன்னாள் தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் திரு டிடிவியோட சந்தித்தது, பேசுனது, ஓபிஎஸ் அவர்களை சந்தித்தது, பேசியது. நம்ம இதையெல்லாம் பார்க்கிற போது வேறொரு கோணத்திலும் ஏதோ முயற்சி நடக்கிறதோ அப்படிங்கிற மாதிரி. என்ன கோணம் சொல்லுங்களேன்? அது எந்த விதமான முயற்சி, என்ன கோணம் அப்படிங்கிறத இந்த 3 பேர்ல யாராவது ஒருத்தர் சொல்லணும். இல்லை, ஒன்று சேர்த்து வைக்கவா, இருக்கிறது கட் பண்ணி அனுப்புவா? இல்லை, திரு அண்ணாமலைக்கு ஒரு முக்கியத்துவத்தை பாஜக கொடுத்துருக்கு நம்ம பார்த்தோம். ஏன்னா திரு ஓபிஎஸ் சந்தித்த அன்றைக்கே டெல்லியில் அண்ணாமலை சந்தித்த உடனே மறுநாளே ரைட்டராக கமலாலயத்தில் உட்காந்து ஒரு அதிகாரப்பூர்வ பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தினார். அதை தொடர்ந்து சில வியூகங்களுக்கான பணிகள் அவருக்கு கொடுத்துருக்கு. ஒருவேளை மீண்டும் தலைவராகவோ அல்லது செயல் தலைவராகவோ அல்லது தேர்தல் பொறுப்பாளராகவோ திரு அண்ணாமலையை கொண்டு வரக்கூட அவர்கள் திட்டமிட்டிருக்கலாம்னு சொல்கிறாங்க. என்ன நடக்க போகிறதுங்கிறத நம்ம வெறும் யூகங்கள் அடிப்படையிலே பேசுவோம். இல்லை, இப்போ நடந்துட்டு இருக்கு. இப்போ நடந்துட்டு கோவையில் திரு அண்ணாமலை டிடிவி அழைத்து விருது வைக்க வேண்டிய அவசியம் என்னங்கிறது, என்னதான் நட்பு இருந்தாலும் கூட அரசியல் ஒரு முக்கியமான அரசியல் தானே. நிச்சயமா. ஆகையால ஒன்று எல்லோரையும் கூட்டி வைத்து கட்சிக்குள்ள ஒன்று சேர்க்கலாம் அப்படிங்கிற நிலைவு இருக்கா? ஏன்னா டிடிவி தெளிவாக சொல்லிட்டாரு, எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர் என்றால் அணிக்கு வர வாய்ப்பே இல்லை அப்படின்னு. ஆகையால அவருக்கான வாய்ப்பு குறைவாக இருக்குமா? இல்லை, நிச்சயமாக அவர் தொடக்கத்திலிருந்து எனக்கு துரோகம் இழைத்தவரை நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படிங்கிறதுல அவர் தனிப்பட்ட முறையிலே அவர் சொல்கிறார். அரசியல் ரீதியிலான அந்த பார்வையை தாண்டி ஏற்றுக்கொள்ளவே முடியாது அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. இப்போ என்னென்னா, இந்த கூட்டணி ஆட்சி என்பதற்கும் கூட அவங்க இப்போது மேற்கு வங்கத்திலும் தமிழகத்திலும் என்டிஏ ஆட்சி கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு சொல்லி திரு அமித்ஷா அங்கே பிரகடனப்படுத்தியிருக்காரு. அந்த கான்செப்டில் பாஜக தொடருதோ அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரியுது. கூடுதல் இடங்களை பெற்று கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற மாதிரி. இன்னொரு விஷயமும் என்னென்னா, கடந்த 2 நாட்களாக தமிழக வெற்றி கழகத்தை கூட இந்த அணிக்கு கொண்டு வந்துடுவாங்க. திரு விஜயுடைய தமிழக வெற்றி கழகத்திற்கு இந்த அணிக்கு என்டிஏ அணிக்கு கொண்டு வருவதற்கு கூட பேச்சுவார்த்தை நடக்குது. இப்போ காங்கிரஸில் ஒரு பிரிவு பேசி அது அங்கே போவார் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. கடந்த 2 நாட்களாக இப்படி ஒரு பார்வையும் இருக்கிறது. கொள்கை எதிரியான பாஜகவை அப்புறமா பார்த்துக்குவோம், பிரதான அரசியல் எதிரியான பொது எதிரியாக திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த தாவேக்காவும் கரம் கோர்க்கும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ உள்ள பேச்சுவார்த்தைகள் நடக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. வலைத்தளங்களில், ஊடகங்களில் நம்முடைய பத்திரிகை நண்பர்கள், டெல்லி வட்டாரத்தில் உள்ள அரசியல் விமர்சகர்கள் இது மாதிரி சொல்கிறாங்க. அதுதான் நான் தொடக்கத்தில் சொன்ன மாதிரி அரசியலில் எது வேண்டுமானாலும் நடக்கலாம். ஏன்னா மரியாதைக்குரிய கலைஞர் கருணாநிதி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியை எந்தளவுக்கு கடுமையாக விமர்சித்தார் நம்ம பார்த்தோம். அவர்களோடு கரம் கோர்த்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கேற்றார். கேட்டால் குறைந்தபட்ச செயல் திட்டத்தை கொண்டு வரேன்னு சொல்லிட்டு பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரியான குறைந்தபட்ச செயல் திட்டத்தோடு கூட கூட்டணி ஆட்சி என்கிற அந்த திட்டத்தோடு கூட தாவேக்காவும் இணைவதற்கு
வாய்ப்பு இருந்தாலும் இருக்கலாம். தாவேக தெளிவாக சொல்லிடுச்சு, விஜய் தெளிவாக சொல்லிட்டாரு. முக்கியமாக அண்ணா திமுக இல்லை பற்றி அவங்களுக்கு எந்த விதமான எதிர்கருத்தும் இல்லை, எதிரி கட்சியை நினைக்கவில்லை. ஆனால் பாஜகவோடு யார் கூட்டணி வைத்தாலும் அவர்களோட கூட்டணி இல்லை அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிட்டாங்க. இல்லை, ஒவ்வொரு தெளிவான முடிவுமே மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குல்ல. காலையில் தெளிவாக ஒரு முடிவு சொல்லிவிட்டு சாயங்காலம் போய் கைகுலுக்கிறதெல்லாம் பார்த்துருக்கோம். அரசியலில் நம்ம கடந்த காலங்களில் பார்த்துருக்கோம். எனக்கு ஒரு நல்ல உதாரணம் வருது. 70களில் நாஞ்சில் கி மனோகரன் அவர்கள், அவர் திருநெல்வேலியில் பேசுகிறப்ப சொல்கிறார், நாஞ்சில் கி மனோகரன் என் பெயர், கி என்பது கிருஷ்ணன், என் தந்தை பெயர், கிருஷ்ணன் கிருஷ்ணன் கிருஷ்ணன். இந்த பெயர் எப்படி மாறாதோ இந்த நாஞ்சில் கி மனோகரனும் கட்சி மாற மாட்டான். 2 நாள் அறிவாலயத்தில் வந்து கலைஞரை சந்திச்சு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக மேடையில் பேசினார். ராஜா பிள்ளைன்னு ஒருத்தர் கன்னியாகுமரியில், அவர் அங்கே கன்னியாகுமரியில் பேட்டி கொடுக்குறார். நான் அண்ணா திராவிட முன்னேற்றம் இணைந்தேன், நேராக ராமாவரம் தோட்டத்தில் போய் புரட்சி தலைவர் எம்ஜிஆரை சந்திக்க போகிறேன்னாரு. ரயில் நிலையத்திலேருந்து அறிவாலயத்தில் தூக்கிட்டு வந்துட்டாங்க. திமுகவில் போய் ஜாயின் பண்ணிட்டேன். இதெல்லாமே அரசியலில் சகஜமான நிலை தான். உறுதியோடு பயணிப்பார்கள். அரசியலில் வெற்றி முக்கியம், இந்த கொள்கை லட்சியம் அதெல்லாமே அப்புறம். இங்கே தமிழ்நாட்டை பொறுத்தளவில் அதிமுக தலைமையில் தான் கூட்டணி. இந்த கூட்டணியில் தவேக இருக்கிறது. இதில் பாஜக உட்பட எந்த கட்சி வந்தாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாருன்னா வாய்ப்பு இருக்குல்ல, பார்ப்போம் என்ன நடக்கும். ஆனால் அதிமுக ஒரு கணிசமான இடங்களை போட்டியிட வேண்டும். எத்தனை கட்சி வந்தால் அதிமுகவோட இடங்களை போட்டியிடக்கூடிய வாய்ப்பு இல்லை. கூட்டணி ஆட்சிக்கு அதிமுக தயாராக வேண்டும். அதற்கு எடப்பாடி தயாரா? இல்லை, ஒரு கட்டத்தில் திமுகவை வீழ்த்த வேண்டுமென்றால் எதற்கும் தயார் என்கிற நிலைப்பாட்டை கூட திரு எடப்பாடி எடுக்கலாம் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். அந்த எதற்கும் என்னென்ன இருக்குது அதில்? எதற்கும் என்பது ஆட்சி அதிகாரத்திலிருந்து திமுகவை அகற்றி கூட்டணி ஆட்சியோ தனி ஆட்சியோ எந்த நிலைப்பாட்டுக்கும் தன்னை தயார்படுத்தி கொள்ள வேண்டும் என்கிற எண்ணம் கூட அவருக்கு வரலாம் என்பது என்னோட பார்வை. ஆனால் அவர் கூட இருக்கிறவங்களும் அதே எண்ணத்தில் இருப்பாங்களா? இல்லை, அவர் என்ன முடிவு எடுக்கிறார் இப்போ பார்த்தோமே, செயற்குழு பொதுக்குழு அவ்வளோ அருமையாக ஒரு பிசிறு தட்டாமல் கொண்டு போயிட்டார்ல. எனவே இனி எதிர்குறல் என்பது செங்கோட்டையை வெளியில் தூக்கி போட்ட உடனே எல்லாருமே அடங்கி விட்டார்கள் அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் இதில் அங்கங்கே சில இருக்கும் சலசலப்புகள், கருத்து. கேபி முனுசாமி கட்சியில் இருப்பாரா? அவர் சிவி சண்முகம் போர்க்கொடி தூக்க போகிறாரு. அதான் சொன்னார், 4 பேர் உட்காந்துட்டு பேசுகிறானுங்க, என்னடா தெரியும் உங்களுக்கு. இந்த விவாத களத்தில் பங்கேற்கிறவங்க நம்ம கடுமையாக ஊடகங்களையும் பத்திரிகைகளையும் கூட அவர் விமர்சித்தார். அதனால் எப்போதும் மிக உறுதியாக என் தலைவன் விரணிட்டினால் நான் தற்கொலை கூட செய்து கொள்வேன் பேசினவெல்லாம் கட்சி மாறினதை பார்த்துருக்கோம் நம்ம. அதனால் நம்ம அரசியலில் என்ன வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் நடக்கலாம். இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டு கருத்துக்களை குறிமைக்காக திரு துரைக்கரன் அமைக்க நன்றி. நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம். அபுதாபியில் வெறும் 50 லட்சத்தில் வீடு. நானோ பிரைம் ப்ராப்பர்ட்டிஸ் அபுதாபி.